ஸோ மோஸ்ட் அவைட்டர் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஆர்எஸ்கே வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு. ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. 6 ஓவர் மேட்ச்சு, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஒனி பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்க போகிறது. போன மேட்ச்சில் 3-4 சிக்ஸை பதிவு பண்ண ராஜகுமார். நான் சைக்கிளில் குட்டிப்புலி கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸ்ரீனி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஆஸ்டாருங்க. லாங் ஆஃபில் மிட் ஆஃப் ஃபீல்டர் தான் வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக லாங் ஆஃபில் பவுண்டரியோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்குமார். செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இந்த முறை மிட் விக்கெட்டில் போயிருக்கு. ஹரி விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா ஏமாந்துட்டாருங்க. அந்த இடத்துல பால் குத்தி டிவைட் ஆகி போயிடுச்சு. ஃபீல்டர் மேலே குறையே சொல்ல முடியாது. பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு ராஜ்குமார். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் வெங்கட். கேட்சுக்கு ட்ரை பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க. 1 மோர் பவுண்டரி. ஹார்ட்ரிக் பவுண்டரி முதல் 3 பந்திலேயே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜ்குமார். ஃபோர்த் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6 ஹார்ட்ரிக் பவுண்டரியை தொடர்ந்து இங்கே 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார். பாலோட ஃபிஃப்த் ஒன் தரையாக தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஹரி இருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவானதை பார்த்து தெளிவாக ஓட்டாங்க பேட்ஸ்மேன் கால் பண்ணி. கரெக்டாக ஒரு 2 லாஸ்ட் 1 மோர் கேப்பில் தான் வந்திருக்கு. இதையும் சிங்கிளாக மாற்றுவான்னு நினைக்கிறேன். அக்ரம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிளோட இங்கே முதல் ஓவர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ முதல் ஓவர் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ராஜ்குமார். 21 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு. செகண்ட் ஓவர் படா எங்கள் முஸ்ரிஹரி. ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சு போயிருக்கு. அம்ஜத் பாய் கையில் தான் போயிருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். ஒனி மிஸ் பண்ண வந்தா கார்த்தி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலை ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் வரைக்கும் போனார். ஆனால் பிடிக்க முடியல சீனியால். 1 2வது ஓட்டாங்க இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் ஆஸ்டாருங்க. ஒரு ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிடுச்சு இங்கே. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். நல்லா டேக்கனங்க சக்தி. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஆர்எஸ்கே. போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் செம் லைனில் வந்திருக்காரு. ஃப்ளிக் மாதிரி தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. 2வது ரன் கால் பண்ணியிருக்காங்க. அங்கே அடித்து பார்த்துருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் மிட் ஆன் ஃபீல்டர் கையில் டேரட்டிக்கிட்டாக இருந்தால் காலியாக இருந்திருக்கும் ராஜ்குமாரோட விக்கெட்டு. 2 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட இங்கே தீமன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. ஆம்பேஸ் கால் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் நோ பால் கொடுத்துட்டாரு அம்பையருங்க. 1 2வது ரன் வராங்களா. சிங்கிளோட ஸ்டாப் சொல்லிட்டாரு. இந்த பால் கிரிக்கெட் பால். கண்டிப்பாக பிரேசர் தான் போகிறாரு. அதுக்கு வித்தே கொடுக்காம ஓடி போட்ட வரசி போட்டார். ஒரு லோ ஃபுல் டாஸ். 1 2வது ரன்னும் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன். சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் தரையாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆஃபில் ஃபீல்டர் சக்தி இருக்காரு. நல்ல ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ். கேப்பில் போயிருக்கு. 2 கால் பண்ணியிருக்காரு. ஓட முடியுதா. அங்கே நீட் பண்ணி கார்த்தி எடுக்கலைங்க பாலை. மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. 2 3வது ரன்னும் இங்கே ஓடிக்க இருக்காங்க. கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க. லாஸ்ட் 1 மோர் ஸ்லோ ஏர் வேரியேஷன். நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே. வச்சுக்கண்ணே 4வது ஓவர் போட இங்கே சூர்யா. ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு 6. ஆகாஷ் பங்குக்கும் ஒரு 6 பதிவு பண்ணுறாரு இங்கே ராஜ்குமாரை தொடர்ந்து இந்த மேட்ச்சில். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தீபன் பாலுக்கு போயிட்டாருங்க. நல்லா டேக்கான். போன பால் 6 அடிக்க விட்டுருந்தாலும் அடுத்த பால்லே விக்கெட் எடுத்துட்டாரு சூர்யா. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே குருவி குணால். ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. நல்லா ஸ்டாப். கார்த்தி சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார்
ஃபாஸ்ட்டாக இருக்கணும். டேரக்ட் டிக்கெட்டானு பார்த்தா டேரக்ட் டிக்கெட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேன் குணால். அதன் காரணமாக நாட் அவுட், ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஒன் மோர் டாட் பால், சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அந்த 6க்கு அப்புறம் நல்லா கம்பேக் சூர்யா. 4 ஓவருக்கு 49 போட்ட ஓவர்லேயே ஒரு சிக்கனமான ஓவர்னு சொல்லலாம். 8 ரன்னுக்கு போட்டிருக்காரு சூர்யா. 5th ஓவர் போட எங்கள் தீமன் ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. வெங்கட் பாலை பிடிச்சிருக்காரு. 2வது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க பாஸ்டா. 2 ரன் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஹைட்டு, கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ் பேட்டில் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டால் ஹியூஜாக தான் இருக்கும். அதுதான் நடந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ், ஆனால் ஸ்ட்ரைட்டில் லாங் ஆஃபில் சக்தி இருந்தார். நல்ல கேட்ச், நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. பட் ஒத்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. முதல் ரவுண்டை தொடர்ந்து 2வது ரவுண்ட்லையும் இங்கே ராஜ்குமார். நீ பேட்ஸ்மேனா இங்கே வளர்த்துறக்கோட்டை கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் நேராக போட்டிருக்காரு, நேருக்குனே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு, ஃபுல் டாஸ் பால். ஃபாஸ்ட்டாக வந்துட்டாருங்க இன் பண்ண, நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஃபுல் டாஸ், ஆனால் நேருக்கு நேர் போயிருக்கு. 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் கால் பண்ணி ஓட்டாருங்க ஃபாஸ்ட்டாக கார்த்திக். 2 இதோட 5வது ஓவர் எண்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஹரி சூப்பராக போட்டிருக்காரு. ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை ஆஸ்டாருங்க லாங் ஆஃபில் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சு. அங்கே செகண்ட் லைனில் இழுத்துனாரு, அதை பார்த்து போடவும் தெளிவாக ஆட்டார். ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் கொண்டு வந்து போட்டாருங்க, விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா ரபாடா, உடம்புல தான் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. அங்கே கார்த்தி இருக்காரு ஃபீல்டர். 2வது ரன் போட்டாங்க பாஸ்டா. லாஸ்ட் ஒன் மோர் அகைன் கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக இதையும் 2வது ரன் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹரிய பாலுக்கு போன காரணத்தினால ரன் அவுட்டாக மாற்றிட்டாரா. எஸ், ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை 71 டார்கெட் ஃபார் செட்டி பிச்சம்பட்டி. இப்போ 71 டார்கெட். மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். ஓடி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் அம்ஜத் பாய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கடுக்க காடு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்ட் கிட்ட அடிச்சிருந்தாரு, ஆனால் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்துட்டார் அம்ஜத். மணி பேசணும் வந்தால் அம்ஜத் அவர் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஃபுல் டாஸ், நேருக்கு நேராக ஸ்டாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடுச்சு. இங்கே 6 முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணுறாரு இங்கே அம்ஜத். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, டாட் பால். பாலோட 4th ஒன் மோர் ஃபுல் டாஸ், ஏந்திட்டாரு நேருக்கு நேர். சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க, பவுண்டரி போயிருக்கீங்க இந்த முறை. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, ஆனால் லோ கேப்டா வந்த காரணத்தினால கனெக்ட் பண்ண முடியல, டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால். ஆஸ்டாருங்க மிட் விக்கெட்டில் ஆஸ்டாரு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் ஒரு 6, 2 பவுண்டரி, ஒரு சிங்கிள்னு முதல் ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் ராஜ் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃபில். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும், ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு, இதுவும் தாண்டி கண்டிப்பாக போயிடும், பவுண்ட்ரி. ஸ்கொயர் லெக்கும் மிட் விக்கெட்லேயும் ஃபீல்டர் வச்சோடனே தெளிவாக கவர்ஸில் ஆடிக்கிருக்காரு இங்கே, பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு, நல்ல கம்பேக்ட், டாட் பால். 4th ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா போயிட்டாருங்க இங்கே. நல்லா ஸ்டாப், பாலா, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏந்திட்டாருங்க லாஃப்ட் அண்ட் ஒன்ல. கண்டிப்பாக இதுவும் பவுண்ட்ரி போயிடும். இந்த ஓவரில் வர 3வது பவுண்ட்ரி.
லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயில் ஸ்லோயர் ஆஃப் கட்டர் டாட் பாலோட இங்கே இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க செட்டிப்பிச்சம்பட்டி. ஆச்சுக்கான 3வது ஓவர் போட இங்கே குணால் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்துகிட்டு வந்து பேட்லேயே போட்டான்னு சொல்லலாம். சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. இங்கே 6 முதல் பந்திலே ஒரு 6. செகண்ட் ஒன் ஓகே போட்டிருக்காரு டாட் பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் இருக்காரு வளத்திராக்கோட்டை கார்த்தி. நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெரியா போயிருக்கு. சான்ஸ் பார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. அங்கே ராஜ் வெரைட்டி ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு பாலுக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க நேருக்கு நேர் கண்டிப்பாக இதை தாண்டும். மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக பட்டுச்சு. ஸோ ஸ்லாட்டு வந்து தப்பு பண்ணிட்டாரு. ராஜ்கமலுக்கு எப்போவுமே ஸ்லாட்டு வந்தால் தெளிவாக ஆடிடுவார். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் டாஸ். இதையும் சிங்கிளாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கீப்பர் அலோவ் பண்ணிட்டார் ஒரு சிங்கிளோட இங்கே 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சரி 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க செட்டிப்பிச்சம்பட்டி. இருக்க 3 ஓவருக்கு 27. 4வது ஓவர் போட இங்கே ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா. ஸ்டாப் பண்ணலாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே ராஜ்கமல். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி குயிக்கராக போட்டிருக்காரு ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாரு. வெல் பவுல் டாட் பாலோட ஃபோர்த் ஒன் பின்னாடி ஆகாஷ் ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு சிங்கிள். பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆஸ்டாருங்க அம்ஜத் கண்டிப்பாக தாண்டி போயிடும். தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அம்ஜத் பேட்டில் இருந்து தேவையான ஒரு 6 இங்கே ரிமைனிங் இருக்க 13க்கு 16 மாற்றிட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை. சூச்சிக்கிட்டு திரும்ப தெளிவாக ஆட்டாருங்க. இங்கே போயிடுச்சு பவுண்ட்ரியோட இங்கே மேட்சை ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் செட்டிப்பிச்சம்பட்டி. 4 ஓவருக்கு 59. ரிமைனிங் இருக்க 12க்கு 12. 5th ஓவர் போட இங்கே கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க. இங்கே நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு ராஜ்கமல் பேட்லேருந்து ஒரு 6. செகண்ட் ஒன் பெரிய சுத்து டாட் பால். தேர்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு அங்கே கார்த்தி. நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஓடிடுவாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு அது பவுண்ட்ரியாகவும் போயிடும். இந்த பவுண்ட்ரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே செட்டிப்பிச்சம்பட்டி. ஸோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதன் காரணமாக எங்கள் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க செட்டிப்பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல்.